பொதுவாக வந்துட்டு ஒரு போரினுடைய நாம்ஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெண்களையும் குழந்தைகளையும் யாரும் வந்துட்டு எந்த விதமான துன்புறுத்தலும் பண்ணாமல் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு விதிகள் வந்துட்டு நம்ம அப்படி தான் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது இஸ்ரேலினுடைய தாக்குதல் முழுக்க முழுக்க பெண்களையும் குழந்தைகளையும் மட்டுமே குறிவைத்து பண்ணுறதுங்கிறது வந்துட்டு இது எந்த மாதிரியான ஒரு மனநிலை அந்த நாட்டுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இஸ்ரேலுடைய நோக்கம் என்னென்னா, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எந்த அளவுக்கு பாலஸ்தீன் பொதுமக்களை நம்ம கொன்றொழிப்பது. ரெண்டாவது அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், அப்புறம் ஃபியூல் டேங்க்ஸு, மருத்துவமனைகள், இது எல்லாத்தையும் தரைமட்டமாக்கிட்டா அப்புறம் நீங்கள் குண்டு வீசி தான் தாக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுத்த சந்ததி ஒன்று இருக்கவே கூடாதுங்கிற ஒரு நிலையில் இஸ்ரேல் ஸ்டெப் எடுத்துருக்கோம். கண்டிப்பாக அப்படி தான். அடுத்த சந்ததின்னு இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் சிறையில் இருக்கிறாங்க அல்லது கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்போ சிறையில் ஆயிரக்கணக்கான கைதிகள் வெஸ்ட் பேங்கில் கைது பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ அந்த நெத்தன்யாகு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய வலதுசாரி அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அவரே வெஸ்ட் பேங்கில் ஒரு சட்டவிரோத குடியேறியாக தான் இருக்கிறார். இவர் சர்டிஃபிகேட் வாங்க போனதுனால இவர் மட்டும் தப்பிச்சுக்கிறார். இப்போ கையில் 2 சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு என்னுடைய குடும்பம் எங்கே, குழந்தைகள் எங்கே அப்படின்னு சொல்லி கதறாரு. அந்த காட்சியெல்லாம் பார்க்க முடியாதபடி இருக்குது. இந்த குடிநீருக்காக கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் சுற்றுறது தான். அப்படி அலைஞ்சாவது குடிநீர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி மற்ற தேவைகளுக்கு அவங்க கடல் நீரை போய் எடுத்துகிட்டு பயன்படுத்திக்கிறாங்க. 4 மடங்கு அதிகம். கிட்டத்தட்ட காசாவினுடைய பாப்புலேஷனில் 8%. ஏன் அந்த கணக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கட்டிடங்களுக்கு இடிபாடுகளுக்கு இடையில் இருக்கிறவங்களும் இன்னும் மீட்க முடியாதவங்க நிறையா இருக்கிறாங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது எழுத்தாளர் நாதன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது இந்த காசா போர் இது உலகத்தையே அதாவது யாருமே இதை பற்றி வாய் திறந்து பேசாத மாதிரியான ஒரு சூழலில் தான் காசாவினுடைய போர் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஏகப்பட்ட உயிர்கள் பலி. ஆனால் குறிப்பாக குழந்தைகள் மட்டுமே ஒரு 16,000 குழந்தைகள் இறந்துருக்கிறதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. குழந்தைகளை மட்டுமே டார்கெட் பண்ணி அடுத்த சந்ததியே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலையில் இஸ்ரேல் இந்த தாக்குதல் நடத்துதாங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை எல்லாருக்குமே வர ஆரம்பிக்குது இல்லையா? இது எந்த மாதிரியான ஒரு நிலை சார்? நீங்கள் காசா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறுகிய பகுதி. அதனுடைய நீளம் 45 கிலோமீட்டர், அகலம் 2 கிலோமீட்டர்லேருந்து 15 கிலோமீட்டர் வரைக்கும் மாறுபடுது. அங்கே கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் வாழ்கிறாங்க. 2 மில்லியன் மக்கள் வாழ்கிறாங்க. அதில் 18 வயசு இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இந்த மாதிரி விடலை பருவத்தினர் தான் அதிகம். ஏன் ஒரு நடுத்தர வயசானவங்க இல்லை அப்படின்னு சொன்னால், அவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதல்கள் இறந்து போயிருக்காங்க. அதனால் நேச்சுரலாகவே அங்கே குழந்தைகள் தான் அதிகம் இருக்கிறாங்க. இப்போ சென்ற ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் நடத்திய இந்த இனப்படுகொலை போர் என்பது இன்றைய தேதிக்கு அது 40,099 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதில் நீங்கள் சொன்னது போல் 16,000 குழந்தைகள், 11,000 பெண்கள், மிச்சதெல்லாம் ஆண்கள். இது இங்கே மட்டும். வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையில் எடுத்துட்டிங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு 695 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ காசாவினுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே காசா என்பது 1948 இஸ்ரேல் நாடு தோன்றிய பிறகு விரட்டி அடிக்கப்பட்டு அகதிகளாக இருக்கிறவங்க தான் இங்கே இருக்கிறாங்க. இப்போ காசாவுக்குள்ளேயே அவங்க வடக்கிருந்து தெற்க வராங்க, தெற்கிருந்து நடுப்பகுதிக்கு போகிறாங்க, திரும்ப நடுப்பகுதியிலேருந்து தெற்க வராங்க. இப்படி மாறி மாறி அலைக்கழிக்கப்படுறாங்க. காசாவில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் மொத்தமாக சேதமடைந்தோ இல்லை மொத்தமாக அழிக்கப்பட்டோ இருக்குது. அங்கே வரக்கூடிய அந்த கதைகளெல்லாம் நெஞ்சை உருக்கக்கூடிய கதைகளாக இருக்குது. அதில் ஒரு தந்தை, அவருக்கு குடும்பத்தில் மனைவிக்கு 2 குழந்தைகள் பிறக்குது, ஆண் ஒன்று பெண் ஒன்று. இந்த குழந்தை பிறந்தவுடனே காசாவினுடைய சுகாதாரத்துறை அலுவலகத்துக்கு போய் பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக அவர் போகிறார். அவர் போய் 2 குழந்தைகளுக்கும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வராரு. குழந்தைகள் பிறந்த 4 நாட்கள் தான் ஆகுது. அவர் வர்றதுக்குள்ளே அவங்க அந்த அகதிகளாக தங்கியிருந்த அந்த டெண்டு குண்டு வீசப்பட்டு அனைவரும் இறந்து போயிடுறாங்க. இவர் சர்டிஃபிகேட் வாங்க போனதுனால இவர் மட்டும் தப்பிச்சுக்கிறார்.
இப்போ கையில் 2 சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு என்னுடைய குடும்பம் எங்கே, குழந்தைகள் எங்கே அப்படின்னு சொல்லி கதறாரு. அந்த காட்சியெல்லாம் வந்து பார்க்க முடியாதபடி வந்து இருக்குது. இது மாதிரி வந்து பல கதைகள் இது மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இனப்படுகொலை போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காசாலேருந்து வெஸ்ட் பேங்குக்கு வந்து ஒருத்தர் போகிறாரு, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாரு. அக்டோபர் 7 போர் ஆரம்பித்த உடனே திரும்ப இங்கே வர முடியலை, தொடர்பு கொள்ளவும் முடியலை. அப்போ தன்னுடைய மனைவி குழந்தைகள்லாம் வந்து என்ன ஆனாங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறார். ஒன்றும் செய்தி வந்து வரலை. இறந்துட்டாங்களா, எப்படி காசாவுக்கு போகிறது? ஏன்னா வெஸ்ட் பேங்க் ஃபுல்லாக சுற்றி வளைக்கப்பட்டுருச்சு. இப்போ வெஸ்ட் பேங்க்லேயே கூட பார்த்திங்கன்னா பாலஸ்தீன மக்கள் இருக்கக்கூடிய பகுதியை வந்து இந்த இஸ்ரேலிய செட்டிலர்ஸ், சட்டவிரோத யூத குடியேற்றங்கள், அவங்க வந்து இருக்கிறது, அவங்க வந்து தாக்குறது, விரட்டுறது, இந்த வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி காசாவை சேர்ந்த பலர் பேர் வெஸ்ட் பேங்கில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து சில பேர் என்ன முயற்சி பண்ணுறாங்கன்னா, அந்த ரஃபா பார்டரை தாண்டி எகிப்துக்கு கொண்டு போய் அகதிகளாக போகணுன்னு சொன்னால் ஒருத்தருக்கு வந்து எகிப்திய புரோக்கர் வாங்கக்கூடிய கட்டணம் வந்து $5000. $5000 எவ்வளோ பெரிய பணம் வந்து பார்த்துங்க. ஆனால் அந்த முயற்சியும் கூட ரஃபா பார்டரில் வந்து இஸ்ரேல் குண்டு வீசி தாக்குறதுனால அதுவும் வந்து நின்று போச்சு. இன்றைக்கி வந்து காசா பகுதியில் அந்த வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய அந்த அகமதுன்றவர் தன்னுடைய குழந்தைகளை எப்படியாவது பணம் கொடுத்தாது எகிப்து கொண்டு போகலான்னு நினச்சார். அது முடியலை, அவரும் வந்து சேர முடியலை. அப்போ அவருக்கு தெரிஞ்ச ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட்டு, ஒரு வெள்ளை இன பெண்மணி, அவங்க அல் ஜசீராலெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணி எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. இன்னை வரைக்கும் அவருடைய முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. அந்த அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க, அவங்க அல் ஜசீரா இங்கிலீஷ் இதில் எல்லாம் வேலை பார்த்துருக்குறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க, அமெரிக்கன் சிட்டிசன். அதாவது எனக்கு வரக்கூடிய கதைகளெல்லாம் நாம் இங்கே வந்து ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம குழந்தைகள் நார்மலாக ஸ்கூலுக்கு போகுது, ஞாயிற்றுக்கிழமை வந்து பிக்னிக் அது மாதிரி வந்து போகிறோம். ஆனால் காசாவில் வந்து அங்கே குழந்தைகளுக்கு வந்து உணவில்லை, குடி தண்ணீர் இல்லை, மருந்துகள் இல்லை, எப்படின்னு வாழ்க்கை என்பது வந்து ஒரு நரகம் போல் வந்து அங்கே மாறிடுச்சு. இப்போ வந்து அங்கே சில இடங்களில் வந்து தண்ணி என்பது, குடிநீர் என்பது ஒரு நபருக்கு வந்து 8 லிட்ரு. அந்த 8 லிட்டரில் எல்லா தேவைகளையும் நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணிக்கணும். அதுவும் நீங்கள் கிடைக்காம வந்து அங்கே இப்போ நீங்கள் காசாவில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய வேலையை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த குடிநீருக்காக வந்து கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் வந்து சுற்றுறது தான். அப்படி அலைஞ்சாவது வந்து குடிநீர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி, மற்ற தேவைகளுக்கு வந்து அவங்க கடல் நீரை போய் எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்திக்கிறாங்க. கடல் நீரை வந்து எப்படி உப்பு கரிக்கும் நமக்கு வந்து தெரியும். இப்போ குடிநீர் பிரச்சனை. ரெண்டாவது, நீங்கள் ஒரு காசா மக்கள் இப்போ எல்லாம் வந்து ஒரு தற்காலிகமான டெண்டு கட்டி தான் வந்து வாழ்கிறாங்க. முதல்ல குளிர்காலத்தின் போது வந்து அதிக குளிர், அதில் வந்து வாழ முடியலை. இப்போ வந்து வெயில் காலம், வெயில் காலத்தில் வந்து கொசு இந்த தொல்லைகள் வந்து அதிகரிக்குது. அப்போ இரவில் வந்து தூங்க முடியாது. அவங்க ஏதாவது விறகு எரித்து வந்து சமையல் பண்ணணுன்னா அதற்கும் வாய்ப்பு கிடையாது. விறகுகள்லாம் இப்போ வந்து அங்கே கிட்டத்தட்ட இல்லை என்ற நிலைமை வந்து உருவாகிருச்சு. அப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, டப்பாக்களில் அடைக்கப்பட்டு வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய உதவி இருக்கு இல்லையா, அதை மட்டுமே வந்து நம்பி இருக்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு ரெகுலராக ஒரு சீரான இடைவெளியில் வந்து வர்றதில்லை. இதுக்கு பிறகு வந்து தண்ணீரில் மூலம் பரவக்கூடிய மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள், மற்ற வைரஸ் தொற்றுகள், இது ஒரு புறம். இப்படி காசா முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா நோயாளிகளும் கொல்லப்பட்டவர்களும் இப்போ 40,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்றது காசா சுகாதாரத்துறை வந்து சொல்லுது. லான்செட்டுன்ற அந்த மருத்துவ பத்திரிகை இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஃபேமஸான பத்திரிகை. அவங்களுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1,85,000 பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 4 மடங்கு அதிகமாக இருக்குது. 4 மடங்கு அதிகம். கிட்டத்தட்ட காசாவினுடைய பாப்புலேஷனில் 8%. ஏன் அந்த கணக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கட்டிடங்களுக்கு இடிபாடுகளுக்கு இடையில் வந்து இருக்கிறவங்களும் இன்னும் மீட்க முடியாதவங்க நிறையா இருக்கிறாங்க. மீட்கப்பட்டு நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது வந்து டெத்து கவுண்டில் வந்து ஆட் ஆகுது. அப்படி ஆட் ஆகாதவங்க எண்ணிக்கை வந்து 1,85,000 பேர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து காயமடைந்தவங்க, படுகாயமடைந்தவங்க, உடல் உறுப்புகளை இழந்தவங்க, மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் செய்ய முடியாதவங்க, அவங்களுடைய எண்ணிக்கை வந்து 90,000. அப்போ கிட்டத்தட்ட 1,00,000. அப்போ 40,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, 1,00,000 படுகாயம், இன்னொரு எஸ்டிமேஷன் வந்து 1,85,000. இப்படி இந்த உலகத்திலேயே உலகம் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலையில் வந்து காசா வந்து இருக்குது. அது ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தினுடைய போர்க்காட்சிகள் போல் வந்து தான் மக்கள் ஆரம்பத்தில் பார்த்தாங்களே தவிர, அங்கே வாழ்க்கை என்பது எப்படி இதயத்தை நொறுக்குவதாக இருக்கிறது,
என்ற நிலைமையில் வந்து இன்றைக்கி உலகம் அதை கண்காணிக்க தவறிவிட்டது. இந்த நிலைமைக்கு வந்து இஸ்ரேல் மட்டும் காரணமல்ல, இஸ்ரேலுக்கு தொடர்ந்து உதவி செய்யக்கூடிய அமெரிக்கா, மேற்குலக நாடுகள், மற்ற உலக நாடுகள் வந்து இதை கண்டும் காணாமல் இருக்கிறது. நம்மை போன்ற குடிமக்கள் எல்லாருமே இந்த குற்றத்தில் பங்கு இருக்குது அப்படின்னு தான் தோணுது. நிச்சயமா சார். குறிப்பாக ஐநாலாம் என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கு? ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று சம்பவம், இது வரலாற்றில் ஒரு கருப்பு புள்ளி, இப்படி ஒரு புள்ளி நடந்துகிட்டு இருக்கும்போது வந்துட்டு அதை யாருமே பெருசாக ஸ்டெப் எடுக்க முடியலன்னா ஒரு போரை நிறுத்த முடியாத சூழலே அந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. அதாவது இப்போ இவ்வளவு படுகொலைகளுக்கு பிறகுதான் வந்து போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு குரலே வந்து ஒலிக்க ஆரம்பிச்சிருக்குது. இதற்கு முன்னாடி ஐநா சபையில் வந்து போர் நிறுத்தம் சொல்லி தீர்மானங்கள் வரும்போது அமெரிக்கா வந்து வீட்டோ பவர்னால், அமெரிக்கா யூகே வந்து வீட்டோ பவர்னால் அது வந்து முறியடிச்சிருக்குது. இப்போ அதையும் மீறி வந்து ஐநாவினுடைய ஜெனரல் அசம்பிளி அதில் வந்து சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குது. அப்புறம் பாலஸ்தீனத்தை வந்து தனி நாடாக அங்கீகரித்து சில ஐரோப்பிய நாடுகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த தி ஹேக் நகரில் வந்து இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அதில் வந்து இஸ்ரேல் வந்து வார் கிரைம் வந்து இழைச்சிருக்குது, அதன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு வந்து கேஸ் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாமே நடந்தாலும் இஸ்ரேலினுடைய இந்த கொடூரமான மூர்க்கமான இந்த இனப்படுகொலை போரை வந்து இது வரைக்கும் தடுத்து நிறுத்த முடியலை. இப்போ வரைக்கும் வந்து போர் நிறுத்தம் அப்படின்னு பேசினா அதில் வந்து இஸ்ரேல் 1008 கண்டிஷன்ஸ் போடுது. இப்போ இஸ்ரேலிய தரைப்படைகள் வந்து காசா முழுக்கவே இருக்குது, அல்லது காசா எல்லையில் வந்து அவங்க சுற்றி வளைச்சிருக்கிறாங்க. இப்போ கமலா ஹாரிஸ் வந்து அமெரிக்காவில் வந்து புதிய அதிபர் பதவிக்கு தேர்தலுக்கு வந்து ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக வந்து வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களும் வந்து போர் நிறுத்தம்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இன்னொரு புறம் இஸ்ரேலுக்கு நாங்கள் வந்து ஆயுதங்கள் கொடுக்கறத வந்து நிறுத்த மாட்டோம். அப்போ கிட்டத்தட்ட 10 மாதங்களாக இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனில் வந்து குண்டு மாறி பொழிகிறது, அப்புறம் வந்து ராக்கெட் தாக்குதல் நடத்துது, மத்திய தரைக்கடலில் இருக்கக்கூடிய கப்பல்கள் போட்டில் இருந்து வந்து ராக்கெட்டை வந்து ஏவுகிறது. இதை வந்து தடுத்து நிறுத்த முடியலை. இப்போ அதனால் போர் நிறுத்தம் என்பது வந்து வாயளவில் வந்து உலக நாடுகள் பேசுகிறதா இருக்குதே தவிர, இப்போ இந்த போர் நிறுத்தம் உடனே வரணும், கொண்டு வரணும்னு சொல்லி யூரோப்லேயோ அல்லது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாணவர்களோ இளைஞர்களோ பொதுமக்களோ மேசிவாக போராடுறாங்க. அமெரிக்க கேம்பஸ்லையும் சரி, லண்டன் கேம்பஸ்லையும் சரி, அந்த மாணவர்கள் தீவிரமாக போராடுறாங்க. மாணவர்கள்னால் அவங்க பாலஸ்தீனர்கள், முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, எல்லா இனத்தை சேர்ந்த பொதுமக்களும் சேர்ந்து வந்து போராடுறாங்க. ஆனால் அரசுகள் அசைந்து கொடுக்கவில்லை. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் இஸ்ரேல் வந்து குண்டு வீசிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த காசாவுக்குள்ளேயே வந்து சில பகுதிகள் வந்து குண்டு வீச மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனா கூட அந்த பகுதிகள்லேயும் வந்து தாக்கப்படுது. அதனால் இதுக்கு நம்ம என்ன சொல்கிறதுன்னே தெரியல. நிச்சயமாக சார். பொதுவாக வந்துட்டு ஒரு போரினுடைய நாம்ஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெண்களையும் குழந்தைகளையும் யாரும் வந்துட்டு எந்த விதமான துன்புறுத்தலும் பண்ணாமல் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு விதிகள் வந்துட்டு நம்ம அப்படி தான் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது இஸ்ரேலினுடைய தாக்குதல் முழுக்க முழுக்க பெண்களையும் குழந்தைகளையும் மட்டுமே குறிவைத்து பண்ணுறதுங்கிறது வந்துட்டு இது எந்த மாதிரியான ஒரு மனநிலை அந்த நாட்டுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாக நீங்கள் போரில் நீங்கள் சொன்னது மாதிரி பெண்கள் குழந்தைகள் மட்டும் இல்லை, சிவிலியன்ஸ் கொல்லப்படக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் பொதுமக்களுக்கும் போருக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ அந்த நாட்டினுடைய இராணுவத்தை தான் நீங்கள் வந்து தாக்கணும், இராணுவ கேந்திரங்களை தான் வந்து தகர்க்கணும். இதுதான் வந்து ஜெனீவா கன்வென்ஷன் படி உள்ள விதிமுறைகள். இப்போ இது வந்து இது போர்னே நம்ம சொல்ல முடியாது. ஹமாஸ் வந்து ஒரு நாட்டினுடைய ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டு அதுங்க காசாவை அவங்க தான் ஆள்றாங்க. ஆனால் ஹமாஸ்ட வந்து ஒரு முறையான இராணுவமோ கடற்படையோ கப்பற்படையோ அல்லது வந்து விமானப்படையோலாம் வந்து அங்கே அவங்கள்ட்ட வந்து கிடையாது. அங்கே ஹோம்மேடு ராக்கெட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது சும்மா கொஞ்சம் தூரம் போகுது, அதுக்குள்ளே இஸ்ரேலுடைய அந்த அயன் டோம் சிஸ்டம், பாதுகாப்பு சிஸ்டத்தின்படி அதெல்லாம் வந்து வழிமறித்து இடைமறித்து தகர்த்துறாங்க. அப்போ இது வந்து ஒரு தரப்பாக நடக்கக்கூடிய வந்து போர் தான். இஸ்ரேலுடைய நோக்கம் என்னென்னா, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எந்த அளவுக்கு பாலஸ்தீன் பொதுமக்களை வந்து நம்ம வந்து கொன்றொழிப்பது. ரெண்டாவது அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், அப்புறம் ஃபியூல் டேங்க்ஸு, மருத்துவமனைகள், இது எல்லாத்தையும் வந்து தரைமட்டமாக்கிட்டா அப்புறம் வந்து நீங்கள் வந்து குண்டு வீசி தான் தாக்கணும்னு அவசியம் இல்லை. சாப்பாடு இல்லாமல், நோய் வந்து மருத்துவ சிகிச்சை இல்லாமல் இப்படி நீங்கள் வந்து சாவீங்க. அப்போ போரின் மூலமாக கொல்லப்படுறது ஒரு புறம், ரெண்டாவது இந்த அடிப்படை வசதிகளை தகர்ப்பதன் மூலமாக வந்து கொல்லப்படுறது வந்து ரெண்டாவது. இந்த 2 முனைகளையும் வந்து இஸ்ரேல் தாக்குது. இதன் மூலம் நாளைக்கு ஒருத்தன் வந்து பாலஸ்தீனத்துக்கு தனி நாடுன்னு சொல்லிட்டு வந்து கொடி எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுலாம் இஸ்ரேல் வந்து குறியாக இருக்குது.
அதனால தான் பெண்களும் குழந்தைகளும் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் வந்து அதிகம் தாக்கப்படுவதற்கு இதுதான் முக்கியமான காரணம். இப்போ அடுத்த சந்ததி ஒன்று இருக்கவே கூடாதுங்கிற ஒரு நிலையில் வந்து இஸ்ரேல் ஸ்டெப் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக அப்படி தான். அடுத்த சந்ததியினர் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் சிறையில் இருக்கிறாங்க அல்லது கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்போ சிறையில் வந்து ஆயிரக்கணக்கான கைதிகள் வந்து வெஸ்ட் பேங்கில் வந்து கைது பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ அந்த நெத்தன்யாகு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய வலதுசாரி அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அவரே வந்து வெஸ்ட் பேங்கில் வந்து ஒரு சட்டவிரோத குடியேறியாக தான் இருக்கிறார். நாங்கள் வந்து வெஸ்ட் பேங்க் முழுக்க வந்து யூத இன குடியேற்றங்களை வந்து கொண்டு வருவோம். இனி ஒருத்தரும் வாயை திறந்து பாலஸ்தீன் ஒரு சுதந்திர நாடுன்னு வந்து பேசக்கூடாது. அப்போ அந்த இஸ்ரேலிய செட்டிலர்ஸ் வந்து பாலஸ்தீன் மக்களை தாக்குவதையோ கொலை செய்வதையோ இஸ்ரேலிய அரசும் போலீஸும் வந்து அங்கீகரிக்குது. அவங்கள யாரும் கைது பண்ணுறதில்ல. அவங்க என்ன வேணால் தாக்கலாம் வந்து செய்யலாம். அப்போ வெஸ்ட் பேங்கில் வந்து அப்படி, காசாவில் வந்து இப்படி, மொத்தத்தில் வந்து பாலஸ்தீனருக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு புதிய இளம் தலைமுறையினரோ சந்ததியினரோ வந்து உருவாயிடக்கூடாது அப்படின்றதுல வந்து இஸ்ரேல் குறியாக இருக்குது. இதில் வந்து இப்போ இஸ்ரேலிய குழந்தைகளினுடைய நிலைமையெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விமானம் வந்து லோ லெவலில் வந்து பறந்து வருகிறது, அந்த சத்தத்தை கேட்டாலே அவங்க பேனிக் ஆகிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி எப்படி நம்ம முள்ளிவாய்க்கால் இனப்படுகையில் முள்ளிவாய்க்கால் கூட ஒரு கட்டத்தில் வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து முடிவுறாத ஒரு போராக வந்து, அப்போ அந்த போர்க்களத்தில் வந்து நீங்கள் குண்டு வீசி இடிபாடுகளுக்கு இடையில் வந்து நீங்கள் பிணங்களை எடுக்கணுன்னா கூட வந்து ஜேசிபி போன்ற கனரக இயந்திரங்கள் வந்து வரணும். ஆனால் அது வர்றதுக்கு வந்து பாதை இல்லை. கையினால் நீங்கள் எவ்வளோ தான் வந்து நீங்கள் எடுப்பீங்க. அப்புறம் இப்படி அவங்க நீங்கள் சொன்னது போல் அப்படி இளம் சந்ததியினரின் உருவாகி வந்துடக்கூடாது. வந்தாங்கன்னா அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக இருப்பாங்க. அதனால் ஒரு டாக்குமெண்ட்ரி கூட நான் பார்த்தேன், அல் ஜசீரா டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து வெஸ்ட் பேங்கில் வந்து ஒரு பாலஸ்தீன குழந்தையை வந்து கொல்றாங்க. யார்? இஸ்ரேலிய இனவெறியர்கள், யூத இனவெறியர்கள். அப்போ அதை வந்து ஒரு இஸ்ரேலிய பெண் வந்து அதை ஆதரித்து ஒரு சின்ன பெண் வந்து சொல்லுது, எப்படி பார்த்தாலும் நாளைக்கு வந்து அவன் வந்து ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு எங்களை சண்டைக்கு வருவான், அதனால் இப்போ ஒரு குழந்தை செத்தா சாகட்டுமே அப்படின்ற மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு இனவெறியோடு வந்து இருக்கிறாங்க. உலக நாடுகள் இதை வந்து காணாமல் வந்து கடந்து போகுது. இப்போ தான் போர் நிறுத்தம்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது உண்மையிலே பேசி வர்றதுக்குள்ளே இந்த 20 லட்சம் மக்களில் வந்து எவ்வளோ பேர் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னே சொல்ல முடியாது. நிச்சயமா சார். சார், இப்போது குறிப்பாக வந்துட்டு இப்போ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்குமான சண்டை அப்படிங்கிறது வந்துட்டு யூதர்களுக்கும் இஸ்லாமியருக்குமான ஒரு சண்டையாக தான் நம்ம பார்க்கணுமா, இல்லை அதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது கதைகள் இருக்காது? இது வந்து பாலஸ்தீன்றது வந்து இப்போ நீங்கள் மத்திய கிழக்கு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சன்னி பிரிவு, ஷியா பிரிவுன்னு 2 பிரிவு முஸ்லீம்கள் வந்து வாழ்கிறாங்க. ஈரான் வந்து ஷியா பிரிவு. அப்போ ஷியா பிரிவு ஈரான் இருக்கிறதுனால மற்ற சவுதி அரேபியா, அமீரகம் இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து ஈரானோட அவ்வளவு நட்பான நாடுகளாக வந்து இல்லை. பாலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து சன்னி மக்கள் தான் வந்து வாழ்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஹமாஸுக்கும் பாலஸ்தீன விடுதலைக்கும் வந்து தீவிரமாக குரல் கொடுக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா ஈரான் தான். அதே போல் வந்து ஹிஸ்புல்லா, இதில் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு, அதுவும் ஷியா பிரிவை சேர்ந்த அமைப்பு தான். இவங்க ஹமாஸ் வந்து சன்னி பிரிவு, இவங்க வந்து ஆதரவு வந்து கொடுக்குறாங்க. பாலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து மதமோ இனமோ வந்து அங்கே வந்து இல்லை. அது முற்றிலும் ஒரு தேசிய இனம், பாலஸ்தீனம் என்ற தேசிய இனத்தினுடைய போராட்டமாகத்தான் அதை பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அங்கே கிறிஸ்தவ பாலஸ்தீனியர்களும் இருக்கிறாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 2% பேரை வந்து அவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாசர் அராஃபத்னு ஒரு தலைவர் இருந்தார் இல்லையா, பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன், அவரை கூட வந்து இஸ்ரேல் வந்து விஷம் வைத்து தான் அவரை வந்து கொல்லுதுன்னு சொல்லி அல் ஜசீராவில் ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரியே வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் டாக்குமெண்ட்ரி வந்து வந்தது. இப்போ அவருடைய பிஎல்ஓவில் எடுத்துட்டிங்கன்னா அதில் முக்கியமான பொறுப்புகளில் வந்து கிறிஸ்தவர்கள்லாம் இருந்திருக்காங்க. அப்படி ஒரு செக்யூலர் அமைப்பாக தான் பிஎல்ஓ வந்து இருந்தது. அப்போ ஒரு செக்யூலராக அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் பிஎல்ஓ அமைப்பை வந்து அதனுடைய செல்வாக்கை இழக்க வைத்து ஹமாஸ் போன்ற இந்த மாதிரி மதம் சார்ந்த அமைப்புகளை வந்து கொண்டு வராங்க. ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாலஸ்தீன போராட்டம் என்பது மதம் சார்ந்து வந்து இல்லை. அங்கேயும் தேவாலயங்கள் இருக்குது, தேவாலயங்கள் வந்து இடிக்கப்பட்டிருக்குது, பள்ளிவாசல்களும் மசூதிகளும் வந்து இடிக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்கு இடையில் அப்படி ஒரு வேறுபாடு கிடையாது. நீ வந்து கிறிஸ்தவ பாலஸ்தீனியன், நான் முஸ்லீம் பாலஸ்தீனியன், அந்த வேறுபாடு வந்து அவங்களுக்கு கிடையாது. அதே போல் வந்து நீங்கள் சவுதி அரேபியா, அமீரகம் இந்த மாதிரியான நாடுகளும் கூட நம்ம மக்கள், நம்ம இனம், நம்ம மதத்தை சேர்ந்த மக்கள் தான் அங்கே பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி இஸ்ரேலை நிறுத்துகின்ற அளவுக்கு ஒரு எச்சரிக்கையோ ஒரு ஆதரவோ பாலஸ்தீனத்துக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா கிடையாது. காரணம்
கொடுக்காததுக்கான காரணம்? கொடுக்காததுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய சொந்த நாட்டு இன்ட்ரெஸ்ட் நலன் தான், சுயநலன் தான் காரணம். என்ன, அவங்க ஏற்கனவே வந்து இஸ்ரேலோட ஒரு சுமூகமான உறவுக்கு வந்துட்டாங்க இந்த போருக்கு முன்னாடியே. அந்த ஆப்ரஹாம் அக்காடு அப்படின்ற அந்த உடன்படிக்கையின் மூலமாக நீங்கள் இஸ்ரேலோட வர்த்தகம் வைத்துக் கொள்வது அப்படின்ற முறையில் அவங்க வந்துட்டாங்க. அதில் எகிப்து, அமீரகம், சவுதி அரேபியா இவங்கெல்லாம் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபெகாசஸ் இது ஊழல் இந்தியாவில் வந்துச்சு இல்லையா, இந்த ஃபெகாசஸ்ன்ற இந்த மிலிட்ரி சாஃப்ட்வேரை கூட சவுதி அரேபியா வந்து இஸ்ரேல்லேருந்து வாங்கியிருக்குது. அப்போ இந்த போராட்டத்தை வந்து தீவிரமாக ஆதரித்து பாலஸ்தீன் உருவானால் நாளைக்கு வந்து இதெல்லாம் மன்னராட்சி நடக்கக்கூடிய நாடுகள். நாளைக்கு இங்கேயும் ஜனநாயகம் வேணும்னு வந்து குரல் கொடுப்பான். அப்போ மத ரீதியாக மக்களை வந்து ஒடுக்கி வைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் இஸ்ரேலோடு தான் நம்ம வந்து உறவு வைத்துக்கொள்ள வேண்டும். பாலஸ்தீனத்தையும் மறக்கணும். இப்போவும் வந்து பாலஸ்தீனத்துக்காக அவங்க வாயளவில் வந்து குரல் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஈரான் மாதிரி ஒரு செயலளவில் ஆதரவு கொடுக்குறாங்களா அப்படின்னா பார்த்தா வந்து இல்லை. அவங்க வந்து இஸ்ரேலையோ அமெரிக்காவையோ பகைத்து கொள்வதற்கு வந்து அவங்க தயாராக இல்லை. ஏன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெண்டு பக்கமும் இருக்குது. இப்போ அமெரிக்கா, யூகே, அவங்க யூரோப்பினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இங்கேயும் இருக்குது. அதே போல் சவுதி அமீரகத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அமெரிக்காவில் இருக்குது. இப்படி வந்து அவங்க அப்படி பிணைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து பாலஸ்தீனத்துக்கு ஒரு முழு மனதான ஆதரவை வந்து அவங்க வந்து கொடுக்கல. அதனால் நீங்கள் இந்தப்படி பார்த்தாலும் கூட இது மதம் சார்ந்து இல்லை. இப்போ முஸ்லீம் தான் தாக்கப்படுறான் அப்படின்னு சொன்னால் எல்லா முஸ்லீம் நாடுகளும் வந்து இந்நேரம் படை திரட்டி வந்து இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுத்துருக்கணும்ல. அப்போ இதில் வந்து மதம் வந்து சம்பந்தப்படவில்லை. மதத்தை தாண்டி தங்களுடைய நாட்டு சுயநலன், அந்த அரச ஷேக்கு வம்சாவளியினர் அவங்களுடைய நலன் தான் இதில் வந்து பிளே ஆகுதே தவிர ஈரானு, கத்தார் போன்ற நாடுகளை தவிர்த்து விட்டு பார்த்தா எந்த நாடும் வந்து அப்படி பார்க்கல. எனவே இது வந்து முஸ்லீம் பிரச்சனையாக நம்ம பார்க்க முடியாது. நிச்சயமா சார். ஆனால் இஸ்ரேல் வந்துட்டு யூதர்களால் வந்துட்டு ஆளக்கூடிய, இல்லை யூதர்கள் நிரம்பிய ஒரு நாடு தானே சார். அப்போது இஸ்ரேலினுடைய பார்வையில் பாலஸ்தீன் மீது போர் தொடுக்குவதற்கான காரணம் ஒன்று இருக்குல்ல, அவங்களுடைய பார்வையில் அது என்ன தேவையாக இருக்குது அவங்களுக்கு? 2ஆம் உலகப் போர் முடியும் பொழுது யூதர்கள் வந்து இவங்களுக்கு அமெரிக்கா, அப்புறம் வந்து பிரிட்டன், ஃப்ரான்ஸு இந்த நாடுகளுக்கு ஆதரவாக வந்து இருந்தாங்கன்னு சொல்லி இங்கிலாந்து தான் வந்து அங்கே யூதர்களை குடியேற்றி அவங்களுக்கு ஒரு நாடு உருவாகலான்னு சொல்லி வழிகாட்டுது. அப்போ அதுக்கு 1948 வந்து இஸ்ரேல் வந்து உருவாக்குறாங்க. உருவாக்கின பிறகு வந்து முஸ்லீம் நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு 3 போர் வந்து நடந்திருக்குது. இந்த 3 போர்லையும் வந்து பாலஸ்தீன மக்கள் வந்து அகதிகளாக வந்து விரட்டப்பட்டிருக்கிறாங்க. இப்போ காசாவில், வெஸ்ட் பேங்கில் மட்டும் இல்லை, ஜோர்டான், லெபனான், சிரியா, எகிப்து, நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய மத்திய கிழக்கினுடைய பல நாடுகளில் வந்து பாலஸ்தீன அகதிகள் வந்து வாழ்கிறாங்க. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நம்ம 1948க்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு ஒரு தாயகம் வந்து இல்லை. இப்போ நமக்கு வந்து ஒரு தாய்நாடுன்னு வந்து உருவாயிருச்சு. இப்போ இந்த தாய்நாட்டை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் பாலஸ்தீன் வந்து இருக்கக்கூடாது. ஆனால் ஆக்சுவலாக அது வந்து பாலஸ்தீனுடைய ஒரு தாய்நாடு, அவங்களுடைய தாய்மண் தான் அந்த இடம். அப்போ பாலஸ்தீன் இருக்கிற வரைக்கும் வந்து இது இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ பாலஸ்தீனத்தை ஆதரிக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த 2 நேஷன் தியரியாவது நீங்கள் வந்து கொண்டு வாங்க, இஸ்ரேலு அமைஞ்சாச்சு, அது இருந்துட்டு போகட்டும். ஆனால் இன்னொரு புறம் நீங்கள் வந்து பாலஸ்தீனத்துக்குன்னு ஒரு தனி நாடு கொடுத்து அவங்கள அங்கீகரித்து, அப்போ இந்த 2 நாடும் வந்து இருக்கணும் அப்படின்ற கூக்குரல் தான் பல உலக நாடுகள் வந்து சொல்லுது. ஆனால் அதை வந்து இஸ்ரேல் வந்து செவி மடுக்க மறுக்கிறது. இப்போ 2004-06 வரைக்கும் வந்து அவங்க காசாவுக்குள்ளே ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருந்தாங்க. ஹமாஸினுடைய அந்த தற்கொலைப்படை தாக்குதல் காரணமாக தான் அவங்க வந்து காசா விட்டு வெளியேறினாலும் காசா வந்து ஒரு இஸ்ரேலினுடைய முற்றுகைக்குள்ளே தான் வந்து இருக்குது. அதனால் வந்து இஸ்ரேலினுடைய நோக்கம் வந்து என்னென்னா, எந்த காலத்துலையும் வந்து பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு வந்து உருவாயிடக்கூடாது. அப்படி உருவானால் அது இஸ்ரேலினுடைய பாதுகாப்புக்கு வந்து அது வந்து கேடு விளைவிக்கும். அதனால் தொடர்ந்து இவங்களை முற்றுகைக்குள்ளாக்கணும், அவங்க பகுதிகளை ஆக்கிரமிக்கணும், அவங்க பகுதியில் போய் நம்ம குடியேற்றங்கள் வந்து செய்யணும், இதுக்கு யூத மக்களை உசுப்பி விட்டு அங்கே வந்து செய்யணும். இப்போ ஹமாஸ் போய் வந்து எல்லையில் பிடிச்சிட்டு வந்த அந்த யூதர்கள் கூட ஹமாஸினுடைய பார்வையின்படி அவங்க வந்து சட்டவிரோதமாக அந்த காசா எல்லையில் வந்து குடியேறி இருக்கிறாங்க, ஒரு கிராமங்கள்லாம் உருவாக்கி. அதனால் அவங்க சிவிலியன்ஸு நீங்கள் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இஸ்ரேலிய பார்வை வந்து இஸ்ரேல்னு ஒன்று இங்கே நீடித்து இருக்கணும்னு சொன்னால் பாலஸ்தீன்னு ஒன்று இருக்கக்கூடாது, இருந்தாலும் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசக்கூடிய நாடுகள் அப்படி சொல்லலை. முதலே சொன்ன மாதிரி அந்த 2 நேஷன் தியரி படி நம்ம இணக்கமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு வந்து இஸ்ரேல் வந்து தயாராக இல்லை. ஹிட்லர் வந்துட்டு ஒரு கொடுங்கோலன்.
மிகப்பெரிய ஒரு அழிவை செஞ்சிருக்கக்கூடிய வரலாற்றினுடைய அனைத்து கருப்பு பக்கங்களையும் ஹிட்லரை வந்துட்டு குறியீடாக சொல்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி செய்த ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஹிட்லரே வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு நான் யூதர்களை கொன்னேன், அதில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யூதர்களை கொன்னேன், சொற்பமான ஆட்களை விட்டுட்டு தான் போயிருக்கிறேன். இந்த யூதர்கள் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்றதை உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது நான் என்ன செய்தேன் அப்படின்னு புரியும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கிறதாக ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு கட்டத்தில் தான் இன்றைக்கி யூதர்களுடைய இந்த ஒரு கொடுங்கோலான ஒரு செயல் வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்கள், லண்டனில் இருக்கக்கூடிய யூத மக்கள் சிலரெல்லாம் வந்து இந்த போருக்கு எதிராக இந்த இனப்படுகொலை போரை நிறுத்த வேண்டும் என்று வந்து சொல்கிறாங்க. நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லா யூதர்களையும் அப்படி வந்து சொல்லிட முடியாது. அங்கே இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள், சில மனித உரிமை அமைப்புகள், இவங்கெல்லாம் வந்து பாலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்ள முடிய இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மைனாரிட்டி. மெஜாரிட்டி வந்து இந்த மாதிரி மதவெறி ஊட்டப்பட்டு தான் வந்து இருக்கிறாங்க. இப்போ யூதர்கள் மேலே ஒரு கரிசனம் எப்படி வந்தது? நீங்கள் சொன்னது போல் ஜெர்மனியினுடைய ஹிட்லர் வந்து ஒரு ஃபாசிசம், நாசிசம் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஆரியன் ரேஸ் தான் வந்து உயர்ந்ததுன்னு சொல்லி தான் யூதர்களை வந்து அந்த கேஸ் சேம்பர்லாம் போட்டு இனப்படுகொலை வந்து செய்கிறாங்க. அப்போ இனப்படுகொலை செய்யப்பட்ட பிறகு யூதர்கள் வந்து பல நாடுகளுக்கு போகிறாங்க. உக்ரைனுக்கு போகிறாங்க, ரஷ்யாவுக்கு போகிறாங்க, மத்திய கிழக்குக்கு வராங்க. அப்போ பல இடங்களில் வந்து அவர்கள் வந்து இப்போ கூட நீங்கள் வந்து அதே ஜெர்மனியில் கூட வந்து யூதர்கள் வந்து இருக்கிறாங்க. அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள்லாம் வந்து இருக்குது. அவங்க வந்து இதுக்கு இஸ்ரேலுக்கு வராமல் அங்கேயே வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கி வந்து இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் யூதர்களுடைய அந்த செகண்ட் ஹாஃப் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து 2ஆம் உலகப் போரில் வந்து கொல்லப்படுறாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க இஸ்ரேல் என்ற ஒரு நாடு வந்து உருவாகுது. நாடு உருவாகணும்னு சொன்னால் அங்கே இருக்கிற மக்களை வந்து வெளியேற்றியாச்சு. அப்புறம் அவங்களோட சண்டை போட்டு வந்து அழிக்கணும். இப்படி வந்து 2 முகங்களும் இருக்குது. அதுக்கும் இதுக்கும் நேரடி தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட, இன்றைக்கும் சில யூதர்கள் வந்து பாலஸ்தீனனுடைய கோரிக்கையை வந்து ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னாலும் கூட, பெரும்பான்மை யூத சமூகம் என்பது வந்து இந்த மதவெறிகளை தான் வந்து இருக்குது. ஆனால் இன்னொரு புறம் இந்த போர் என்பது வந்து அவங்க சொந்த நாட்டுக்கும் ஒரு கேடை வந்து கொண்டு வருதா இல்லையா? பொருளாதார ரீதியாகவும் சரி, அல்லது வந்து தொடர்ந்து போர் சூழலே அங்கேருந்து ஈரான் தாக்குது, ஹிஸ்புல்லா தாக்குது, அப்புறம் ஹமாஸ் இங்கேருந்து தாக்குது. இந்த அச்சத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கணுமா? ரெண்டாவது இந்த 200 இவங்களை பிணைய கைதிகளை வந்து பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அவங்கள மீட்டு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வருவதை நெதன்யாகு வந்து செய்யவில்லை. அவர் வந்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை. அவர் வந்து ஹமாஸோட பேசி ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து அந்த பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்ற குரலும் வந்து வந்திருக்குது. அப்போ இஸ்ரேலில் வந்து 2ம் இருக்குது. வலதுசாரிகளை எதிர்க்கக்கூடிய குரலும் இருக்குது, வலதுசாரிகளை ஆதரிக்கக்கூடிய குரலும் வந்திருக்கு. இப்போ போர் நீள என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வலதுசாரிகளை எதிர்க்கக்கூடிய குரல் கொஞ்சம் ஓங்கி ஒலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நிச்சயமா. ரொம்ப நன்றி சார், நேரத்தும் தகவல். நன்றி.